பல்லாபுரம் திமுக எம்எல்ஏ மகன் ஆண்டோ மற்றும் அவரது மனைவி மெர்லின் ஆகியோர் வீட்டில் பணிபுரிந்த பணிப்பெண்ணை சித்திரவதை செய்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கின் முதல் தகவல் அறிக்கை வெளியாகியுள்ளது. அதில் அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகியுள்ளன. திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் ஆண்டோ மதிவணன் குடும்பத்துடன் மும்பை சென்றபோது குழந்தைகளுக்கு உணவு தயாரிப்பதில் தாமதமானதால் மெர்லினா ஊர் திரும்பிய பின்பு என்னை துன்புறுத்தி திட்டினார். இது அவரது குழந்தை முன்பே நடந்தது. குழந்தை தவறாக நினைக்கக்கூடாது என்பதற்காக பாட்டு போட்டு என்னை ஆடச் சொன்னார். மேலும் அவரது கணவரும் வேகமாக வேலை செய்ய வேண்டும் என கூறி துடைப்பத்தை கொண்டு அடித்தார். துணி துவைத்து கொடுக்கும் போது சிறுகரை இருந்தாலும் அடிப்பதாகவும் எனக்கு சமைக்க துவைக்க தெரியாது என்று சொன்னால் 10 பச்சை மிளகாயை கடித்து சாப்பிட சொல்லி துன்புறுத்தினார்கள். எங்கள் அம்மாவை பார்த்து 7 மாதங்கள் ஆகிவிட்டது என சொன்னதற்கு டிரஸ் இல்லாமல் தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் 3 வருடம் இங்குதான் வேலை பார்க்கணும், இல்லை என்றால் எனது அம்மா மீதும் தம்பி மீதும் நடவடிக்கை எடுத்துக் கொள்ளலாம் என வாசித்து காண்பித்து கையெழுத்திட சொன்னார்கள். அடிக்கடி சாதி பெயரை சொல்லி அடித்து துன்புறுத்தினார்கள். பொங்கல் விடுமுறைக்காக கடந்த 16ஆம் தேதி எங்க அம்மாவிடம் சென்றபோது நடந்த அனைத்தையும் கூறினேன். அவர் உளுந்தூர்பேட்டை மருத்துவமனையில் அழைத்து சென்று சிகிச்சை அளித்தார். இவ்வாறு முதல் தகவல் அறிக்கையில் பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் குற்றச்சாட்டு பதியப்பட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் இந்து அறநிலைத்துறையில் தொடர்ந்து கோயில்களில் கட்டணத் தொகை அதிகரித்து வருவதால் பக்தர்கள் அவதிக்குள்ளாகி வருவதாக செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அவர், தமிழகத்திற்கு அறநிலைத்துறையே வேண்டாம் என்று நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதாவது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அன்போடு பாஜக ஆட்சிக்கு வரும்போது இந்த அறநிலையத்துறை இருக்காது. இதுதான் எல்லாவற்றுக்குமான பதில். எங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் என நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, 2024 நாடாளுமன்ற தேர்தல் தான் திமுகவுக்கு அழிவின் ஆரம்பம். இந்த ஆரம்பத்தின் ஆரம்பம் நாடாளுமன்ற தேர்தல் தான். 2014 மோடி ஆட்சிக்கு வந்தபோது திமுக படுதோல்வியை சந்தித்தது. இதுபோன்று வரும் நாடாளுமன்ற தேர்தல் திமுகவின் அழிவினுடைய ஆரம்பமாக இருக்கும் என திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. அசாம் மாநிலம் போர்டுவா மாவட்டத்தில் உள்ள படாதிரவாதான் கோவிலுக்கு சென்ற ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் அங்கு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கோவிலுக்குள் செல்ல முடியாத அளவிற்கு நான் என்ன குற்றம் செய்தேன் என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியதோடு தனது போராட்டத்தின் வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். மேலும் கோயிலுக்கு வெளியில் இருந்து இறைவனை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கினேன். வரம்பற்ற அதிகாரத்திற்கு எதிரான போராட்டத்தை தொடர்வோம் என்றார். இதற்கு விளக்கமளித்துள்ள காவல்துறை, அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா முடிந்த பிறகு அனுமதி அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. அயோத்தியில் நடைபெற்ற ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு நடிகர் ரஜினி குடும்பத்துடன் சென்றார். முக்கிய பிரமுகர்கள் அமரும் முன்பரிசில் ஒரு சேர் ஒதுக்கப்பட்டு ரஜினி மற்றும் அவரது குடும்பத்தினர் அழைத்து செல்லப்பட்டு அமர வைக்கப்பட்டார். ராமர் கோவில் பிரதிஷ்டை விழாவை முடிந்து வீடு திரும்பும் போது ஒவ்வொரு ஆண்டும் அயோத்தி ராமர் கோயிலுக்கு வருவேன் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும். இதில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்தது என்னுடைய வாழ்நாள் பாக்கியமாக கருதுகிறேன் என கூறினார். சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதற்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, சேலத்தில் எழுச்சியுடன் நடந்தேறிய கழக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு இந்திய ஒன்றியத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் உணர்த்தியிருக்கிறது. மாநாட்டு பந்தலை கடந்து வளாகம் நிறைந்து நெடுஞ்சாலை முழுவதும் திரண்டிருந்த இளைஞர் பட்டாளம் கழகத்தின் எதிர்காலம் குறித்த பெரும் நம்பிக்கையை விதைத்துள்ளது. ஒரு வதந்தியை வாட்ஸ்அப், இதர சமூக வலைத்தளங்கள், தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள் என பரவச் செய்து அதனை உண்மை போல ஆக்கும் பணியை பாஜகவில் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களே பொறுப்பின்றி செய்வது வழக்கமான ஒன்றாகிவிட்டது. இதில் தலைநகரம் டெல்லி முதல் தமிழ்நாட்டில் உள்ள பாஜகவினர் வரை யாரும் விதிவிலக்கு கிடையாது. அரசியல் சட்டத்தையே மதிக்காத போக்குடன் நடந்து கொள்ளும் பாஜகவின் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களும் பாஜகவால் உயர்ந்த பொறுப்பை பெற்றவர்களும் தொடர்ந்து வதந்தி பரப்பும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காமாலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பார்களே, அந்த நிலையில்தான் இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை கொஞ்சமும் அறியாமல் தமிழ்நாட்டின் ஆளுநர் பொறுப்பில் உள்ள மதிப்பிற்குரிய RN ரவி அவர்கள். தமிழ்நாட்டின் உண்மையான பக்தர்கள் பக்தியை தங்களின் தனிப்பட்ட உரிமையாக அகமகிழ்வாக ஆன்ம தேடலாக கொண்டவர்கள். அவர்கள் பெருமானையும் வழிபடுவார்கள், பெரியாரின் தத்துவங்களையும் போற்றுவார்கள், பிற மதத்தினரையும் மதித்து நடப்பார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீதிபதி அல்லி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் ஜனவரி 29ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 16வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி 15வது முறையாக செந்தில் பாலாஜியின் காவல் நீட்டிக்கப்பட்டு ஜனவரி 29ஆம் தேதி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஒப்பனாறு கால்வாய் அருகே கட்டப்பட்ட 3 மாடி கட்டிடம் அடியோடு சரிந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி ஆட்டுப்பட்டில் இருக்கும் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் தான் சாவித்ரி. இவர் அரசு இலவசமாக கொடுத்த இடத்தில் தனது சொந்த செலவில் 3 மாடி வீடு கட்டி வருகிறார். வீடு கட்டும் கட்டுமான பணிகள் எல்லாம் முடிவடைந்த நிலையில் இந்த வீட்டின் புதுமனை புகு விழா அடுத்த மாதம் நடைபெறவும் திட்டமிட்டிருந்தது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் அந்த வீட்டின் அருகே செல்லும் கால்வாய்க்கு சுவர் கட்டும் பணிகளும் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்துள்ளது. கால்வாய்க்கு சுவர் கட்டும் பணியின் போது சாவித்ரி புதிதாக கட்டியிருந்த 3 மாடி வீட்டின் அருகே மிகவும் ஆழமாக பள்ளமும்
பள்ளமும் தோண்டப்பட்டுள்ளது. இதனால் அந்த சமயம் 3 மாடி வீடு லேசாக சாய்ந்தது. இதையடுத்து வீடு சாய்ந்தது குறித்து சுவர் கட்டும் ஒப்பந்ததாரரிடம் சாவித்திரி முறையிட்டும் வந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வீடு இன்னும் வேகமாக சாய்ந்த காரணத்தால் இதனுடைய தரத்தை ஆய்வு செய்வதற்காக பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர் ஆகியோர் அங்கு சென்று ஆய்வு செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென 3 மாடி வீடு சரிந்தது. இது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.